வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்து ராகு பகவான் தங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள் என்று நம்பலாம். இருப்பினும் தங்களின் சில கவனக்குறைவால் லேசான தொற்றுநோய் பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் அதிகமாக கவலைப்பட ஒன்றுமில்லை. துலாம் ராசி மக்கள் தங்களின் உடல் மற்றும் மனம் ரீதியாக முன்பை விட நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான சூழல் காரணம் உங்களுடைய மன நிம்மதி, புத்திசாலித்தனம், நுட்பறிவு ஆகியவை சேர்ந்து உங்களை ஒரு திடகாத்திரமான மனிதராக உலாவர வைக்கிறது. இந்த வாரத்தில் துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நீங்கள் சம்பாதித்த அல்லது வருமானம் செய்த செல்வ வளங்களால் நல்லதொரு ஆதாயம் அடைவீர்கள் என்று கணிக்கப்படுகிறது. இருப்பினும் தாங்கள் உங்கள் பொழுதுபோக்கு ஆதாரங்கள் உருவாகும் மகிழ்ச்சியின் உந்துதலால் கவலையின்றி அதிக பணம் செலவழிப்பீர்கள். இதன் காரணமாக உங்களை அறியாமலேயே உங்கள் சேமிப்பில் அல்லது கையில் இருந்த பணம் யாவும் செலவழிக்கப்பட்டு ஜீரோ பேலன்ஸில் இருப்பீர்கள். ஆகையால் உங்கள் பணத்தை செலவழிப்பதை நீங்கள் சற்றே கட்டுப்படுத்தி பணத்தை சேமிப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான வேலையாக நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் உங்களின் வீட்டின் இளைய உறுப்பினருடன் தொடர்ந்து கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் விவாதங்கள் செய்யும்போது கருத்து வேறுபாடுகள் சில உருவாக்கி உங்கள் மனதில் எரிச்சலை ஏற்படுத்தும். இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தத்தின் அதிகரிப்பு உண்டாகி கவலையில் நீங்கள் மூழ்குவீர்கள். இதனால் உங்கள் குடும்ப உறவுகளில் உள்ள அன்பின் இடைவெளி ஏற்பட்டு தூரம் ஊடுருவதை நீங்கள் உணர்வுகள் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் தங்களின் அலுவலகத்தை பற்றி சக ஊழியருடன் அதிகம் தேவையின்றி கிசுகிசுப்பதை முடிந்தவரை தவிர்ப்பது நலமாகும். இல்லையெனில் உங்களின் பணியிட அரசியல் நீங்கள் சில நேரங்களில் சில சூழ்ச்சிக்காரர்களால் சிக்கிக்கொள்ள நேரிடும். மேலும் இதனால் நீங்கள் உங்களின் நல்ல இமேஜை சேதப்படுத்திக் கொண்டு கவலையில் மூழ்குவீர்கள். இந்த வாரம் துலாம் ராசி மாணவர்களுக்கு தங்களின் கல்வி கற்றலில் மிகவும் சாதகமான சூழல் இருக்கிறது. ஆகவே சற்று அர்ப்பணிப்புடன் அக்கறையுடன் நீங்கள் படிக்க வேண்டும். மேலும் அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் தேர்வில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல விதமாக வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பலாம். இதற்கு உங்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் நடத்தையை மாற்றிக்கொண்டு ஆரம்பத்திலிருந்து ஒரு நல்ல சங்கத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நல்ல பாடங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு விளங்கி அதை மனதில் பதிய வைத்து அதற்கு தகுந்தவாறு தேர்வில் நீங்கள் செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.